வெல்கம் ஜாரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். இன்றைக்கி தாமரை செடியை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த தாமரை செடியில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த விதை, தாமரை விதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வெறும் மண், அதாவது வெறும் தண்ணியில் ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருந்தேன். அந்த விதை எல்லாமே நல்லா வந்தது. 10 விதை இருந்ததுன்னு நினைக்கிறேன் பாக்கெட்டில். 10 விதையுமே நல்லா வந்திருந்தது. அப்புறம் ஒரு நண்பர் ஐடியா கொடுத்தாரு. இந்த தாமரை இலையை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. இது எப்படி வளர்க்குறது, என்ன ஏது அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது. அவர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வெறும் தண்ணியில் வச்சிங்கன்னா அவ்வளோ வளராது. நீங்கள் மண் கலந்து தண்ணியை வச்சு வைங்க. அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் கீழே மண்ணை போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வைங்க அப்படின்னாரு. நான் அவர் பேச்சு கேட்டு நான் என்ன பண்ணேன்னா, பாத்திரத்துலேருந்து, அதாவது நல்லா வளர்ந்துருந்த செடிங்களை பாத்திரத்துலேருந்து எடுத்து பாருங்கள், இதில் வச்சு கீழே மண் ஒரு 1/4 அளவு பாருங்கள் மண் வச்சு அதுக்கு மேலே தண்ணியை வச்சு அந்த செடிங்களை பூரா இதில் மாற்றினாங்க. எல்லா செடியுமே பட்டு போச்சுங்க. இந்த பாருங்கள், நல்லா வந்திருந்தது, எல்லா செடியுமே பட்டு போச்சு. ஒரே ஒரு செடி மட்டும் பாருங்கள், இப்போ ஒரே ஒரு இலை மட்டும் வந்திருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த ஒரு இலையை மட்டும் வர வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். என்ன காரணம் தெரியல. இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மாடி தோட்டத்தில் தாமரை செடி வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, அது எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க, எந்த அளவு எப்படி செய்யணும் என்னன்றது எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், உதவியாக இருக்கும். இந்த ஒரு செடியை நம்ம காப்பாற்றிட்டோன்னா இன்னும் திரும்ப பெரிய அளவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரும்னு நம்புகிறேன். சரிங்களா? இல்லைன்னா திரும்ப விதை வாங்கி தான் போடணும். முடிஞ்ச வரை நான் இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இது தாமரை பராமரிப்பு எப்படி, வெறும் தண்ணியிலே நம்ம வளர்க்கலாமா, அல்லது இந்த மாதிரி மண் போட்டு தான் வளர்க்க முடியுமா, எது ரொம்ப சிறந்ததாக இருக்கும், எது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை தெரியுதுங்களா, இந்த இலை எல்லாமே கருகிடுச்சு. பாருங்க, நல்லா வந்திருந்தது, நல்ல பெரிய லெவலில் வந்திருந்தது. பாருங்கள், இது எல்லாமே இலை தான், எல்லாமே இலை தான், நல்லா பெருசாக வந்திருந்தது. இங்கே பாருங்கள், எல்லாம் இப்போ மக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நான் பண்ண தப்பு தான். அழகாக அப்படி தண்ணியிலே விட்டுருந்தேன்னா நல்லா வந்திருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே இலை தான், இது எல்லாமே இலை தான். நான் பண்ண தப்பு தான். அவர் பேச்சை கேட்டு மாற்றி எல்லாம் வீணாக போச்சு. ஒன்று மட்டும் இப்போ வருது, அது அப்படியே பிடிச்சி நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது இன்னும் சிறப்பாக வளர்கிறதுக்கு தங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. நன்றி.